அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசு உயர் பதவிகளில் லேட்ரல் என்ட்ரி முறையானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உயர் பதவிகளுக்கு லேட்ரல் என்ட்ரி முறையில் நியமனம் செய்யப்படும் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியானதிலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்தன. இந்த நிலையில் இந்த முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு குளறுபடிகள் இதன் காரணமாக எழும் என்ற எதிர்ப்பு குரல் எழும்பிய நிலையில் தற்பொழுது இந்த நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேரடி நியமனத்திற்கான நடைமுறையை நிறுத்தி வைக்குமாறு யுபிஎஸ்சிக்கு மத்திய அரசு தரப்பில் ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பணிகளில் நேரடியாக நியமனம் செய்யும் நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேரடி நியமனத்திற்கான நடைமுறையை நிறுத்தி வைக்குமாறு யுபிஎஸ்சிக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக லேட்ரல் என்ட்ரி முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மத்திய அரசு உயர் பதவிகளில் லேட்ரல் என்ட்ரி முறையில் பணி நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்பொழுது அந்த முறை நிறுத்தி வைக்குமாறு யுபிஎஸ்சிக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக நேரடி நியமன நடைமுறை இடஒதுக்கீட்டிற்கும் சமூக நீதிக்கும் தீங்கு விளைவிக்கும் என்ற கருத்துகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த முறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த லேட்ரல் என்ட்ரி முறை அமலுக்கு வந்ததிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அது ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். லேட்ரல் என்ட்ரி முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. மத்திய அரசு உயர் பதவிகளில் லேட்ரல் என்ட்ரி அதை பின்வாசல் வழியாக கொண்டு வருவது என்று கூட எதிர்க்கட்சிகள் பலரும் விமர்சனம் செய்து வந்தார்கள். இது முறையற்றது, குறிப்பாக சமூக நீதிக்கு எதிரானது. இந்த 45 பணியிடங்கள், அதாவது மத்திய அரசினுடைய உயர் பதவிகளில் இணை செயலாளர், அதே போல இயக்குனர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 45 பணியிடங்களுக்கு பின்வாசல் வழியாக நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கின்றது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சமூக நீதிக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டிற்கு எதிரானது. இதனால் பலரும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது இந்த 45 என்ற எண்ணிக்கையோடு நிற்காமல் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக காட்டப்பட்டு இனி இது அப்படியே தொடரும் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து கூட திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பிலே நீண்ட அறிக்கைகள், விளக்கங்கள், இதை ஏன் எதிர்க்கின்றோம் என்பது குறித்தெல்லாம் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு எதிர்க்கட்சியினரும் இந்த நேரடி நியமன முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பலருடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே மத்திய அரசு அந்த முறையை பின்வாங்கி இருக்கின்றது. மத்திய அரசு பணிகளில் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த நடைமுறையை அப்படியே நிறுத்தி வைக்குமாறு யுபிஎஸ்சிக்கு தற்போது கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நேரடி நியமன முறை என்பது ரத்தாகி இருப்பது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல். ராஜேஷ், தற்பொழுது இந்த முறையானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த விதிகளுக்கு உட்பட்டு இதுவரையிலும் ஏதாவது நியமனம் நடைபெற்றதா? அப்படி நியமனம் நடைபெற்றிருந்தால் அவர்களின் பதவி முடிவுக்கு வருமா? இது குறித்தான விவரங்கள் இருக்கிறதா? அதாவது இந்த முறையை பயன்படுத்தி இன்னும் நியமனங்கள் எதுவும் நடைபெறவில்லை. அதற்கான விளம்பரம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதனால் யாருடைய பதவியும் ரத்தாவதற்கான வாய்ப்பு கிடையாது. இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற வரக்கூடியவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு சிஇஓவாகவோ அல்லது உயர்ந்த பொறுப்பிலோ இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள். எனவே அவர்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சரியான நபர்கள் தானா என்பதை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவாற்றல் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஒரு கணக்கீட்டின் அடிப்படையிலே மத்திய அரசு அவர்களை நேரடியாக நியமனம் செய்ய முடிவு செய்தது. ஆனால் அவ்வாறு முடிவு செய்வதன் மூலமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய இடஒதுக்கீட்டு முறை என்பது கேள்விக்குறியாகும். அதே போல அனைத்து சமூகத்தினரும், அனைத்து சமுதாயத்திற்கு கூடிய அனைவரும் மேலே வரக்கூடிய அந்த நிலை என்பதெல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் பலரும் இந்த எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே
IAS அதே போல IPS போன்ற குடிமை பணிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உயரிய பொறுப்புகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளின்படி இந்த குடிமை பணி அதிகாரிகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது UPSC தான் போட்டித் தேர்வுகள் மூலமாக தேர்வு செய்ய முடியும். ஆனால் இப்போது மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விளம்பரத்தின் மூலமாக 45 அதிகாரிகளை தேர்வாணையம் நேர்காணல் மூலமாக, அதாவது போட்டித் தேர்வு எதுவும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் என்ற அடிப்படையிலே தேர்வு செய்யப்படும் என்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்படுவதாகவும் அதனை நிறுத்தி வைத்தும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.